ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக ஓட்டி விடாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல்ல வந்து அடிப்படை ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். இடையில வந்து நீங்க பிரேக் பண்ணாதீங்க, ஃபுல்லா வீடியோ பாருங்க. நம்ம வந்து இங்கே வந்து இந்த சேனலில் வந்து அடிப்படை ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்னாலே கிராமர் வருமே, கிராமர் தெரியாது, கிராமர்னாலே போர் அடிக்குமே அப்படிங்கிற என்ன உருவாகும். நம்ம வந்து ஃபுல்லாக கிராமர் பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக கிராமர்னா அப்படியே லெசன் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கூலில் பார்க்குற மாதிரிலாம் கிராமர் பார்க்க வேணாம். சும்மா பேச்சு வாக்கில் நம்ம வந்து நடைமுறை வாக்கில் கிராமர் பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு நைஸாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக நகருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றப்ப நம்மளுக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்தாலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம், கற்றுக்கிறதுல நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இப்போ வந்து அதனால நான் உங்களுக்கு சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சொல்லி தரேன். தொடர்ந்து நகருவோம். தொடர்ந்து நகர்றப்ப கண்டிப்பா குறிப்பிட்ட இடத்த அடைய முடியும். பொதுவா எந்த விஷயத்துக்குமே என்கரேஜ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஊக்கங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து என்னை ஊக்கப்படுத்துங்க. எப்படின்னா அந்த லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, வீடியோ ஷேர் பண்றது, இதே மாதிரி நீங்க என்னை ஊக்கப்படுத்தலாம். நான் வந்து எப்படி உங்களை ஊக்கப்படுத்த போறேன்னா, சிம்பிளா சின்னதா லைட்டா ரொம்ப போர் அடிக்காம சிம்பிளா சொல்லிக் கொடுத்து, பேச்சு வாக்கில் கிராமர் சொல்லிக் கொடுத்து, அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தை உருவாக்கி, ஆர்வம் தான் நீங்க நகர ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியே நம்ம உங்களுக்கு தொடர்ந்து பயணிக்க வைக்க முயற்சி பண்றேன். வாங்க லெசனுக்கு போவோம். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு என்னன்னா ஒயில், இந்த ஒயிலுங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்க போறோம். முன்னாடி வெண்ணு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வெண்ணா எப்பொழுது, பொழுது, ரெண்டு இடத்துல வரும். வெண்ணா எப்பொழுது, பொழுதுங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வரும். அதை பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்க. மேலும் டூ, டிட்டு, வில்லு, ஷல்லு, உட்டு, இதே மாதிரி அந்த அது சம்பந்தமான வீடியோஸ் போட்டாச்சு. அதையும் பார்த்துங்க. இப்போ வந்து ஒயில், இப்போ வந்து வெண்ணும் ஒயிலும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ரெண்டுமே நெருங்கின ஒரே மாதிரி தான் பொருள் வரும். பட் வந்து வெண்ணா வந்து இப்போ வந்து வெண் வந்து எப்பொழுது பொழுது, நீ வரும் பொழுது நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிறப்ப எப்படி நீ வரும் பொழுது நானும் உன்னை, நீ வரும் பொழுது நான் சந்திக்கிறேன். ஐ மீட் யூ வென் யூ கம், ஐ மீட் யூ வென் யூ கம், நீ வரும்போது நான் உன்னை சந்திக்கிறேன் சொல்லி கொடுத்தேன் அப்படி உங்களுக்கு. இப்போ வந்து ஒயில்னா சமயத்தில், அது கொஞ்சம் நெருக்கம் அதே மாதிரி தான், பட் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இப்போ அந்த சமயத்துல அந்த நீ வந்து நீ பேசிக்கின்ற சமயத்தில் அப்படிங்கிறோம்ல. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றப்ப உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ வந்து ஐ மேட் சம் மிஸ்டேக்ஸ் ஒயில் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், குறிப்பிட்ட தப்பு பண்ணிட்டேன். நான் பேசிக்கிட்டு இருந்த பொழுது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். பேசிக்கொண்டு இருந்த பொழுது தப்பு பண்ணிட்டேன். அந்த சமயத்தை பேசுகின்ற சமயத்தில், அந்த சமயத்தில் அப்படிங்கிறப்ப இந்த கரெக்டா அந்த சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறப்ப ஒயில். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நீங்க சொல்லும்ல, கோயில்ல இருக்கிறப்ப மொபைல் கோயில்ல இருக்கின்ற சமயத்தில் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படி அந்த சமயத்துல டோன்ட் யூஸ் மொபைல் போன்ஸ், டு நாட் யூஸ் மொபைல் போன் ஒயில் யூ ஆர் அட் டெம்பிள். நீங்க கோயில்ல இருக்கிறப்ப, கோயிலில் இருக்கிற சமயத்தில் நீங்க மொபைல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப அந்த மாதிரி சமயத்துல ஒயில் யூஸ் பண்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒயிலுக்கு வித்தியாசம் வெண் மாதிரிதான் இதுவும், பட் கொஞ்சம் வித்தியாசம் இந்த சமயத்துல. இதே மாதிரிதான் இப்படிதான் யூஸ் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க. நெருங்கின ரெண்டும் ஒரே மாதிரி தான், பொருள் கொஞ்சம் வித்தியாசம் வருது. வெண்ணும் ஒயிலும் ஒரே இடத்துல தான் வரும், கொஞ்சம் பர்டிகுலரா சொல்றப்ப. அதே மாதிரி சமயத்துல ஒயில் யூஸ் பண்றோம். இது மேலும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டூ, டிட்டு, டஸ்ஸு, வில்லு, ஷல்லு, இதே மாதிரி டவுட் இருந்தால் அதுக்கு பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து இது போதும். இன்னைக்கு இந்த சின்ன கிளாஸ் தான். இன்னைக்கு வந்து சின்ன இந்த ஒயில் இதுதான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் அர்த்தம் தெரிஞ்சுப்போம். நோஷன்னா கருத்து, நோஷன்னா கருத்து, நோஷன்னா கருத்து. கிரிட்டிசிசம்னா விமர்சனம், கிரிட்டிசிசம்னா விமர்சனம்.
சர்ச்சை எப்படி சொல்லலாம்னா டெஸ்பியூட். ஓகேங்களா? விசுவாசம்னா அலிஜியன்ஸ். விசுவாசம்னா அலிஜியன்ஸ். அலிஜியன்ஸ் விசுவாசம். உபதேசம், எனக்கு உன் உபதேசம்லாம் வேணாம். ஐ ஐ டோன்ட் நீட் யுவர் பிரிட்ஜ். ஐ டோன்ட் நீட் யுவர் பிரிட்ஜ். உறுதிமொழிக்கு வந்து பிளெச். ஐ எம் ஐ எம் டேக்கிங் பிளிச். நான் உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கு ஐ எம் டேக்கிங் பிளிச். பிளிச்னா உறுதிமொழி. புனிதமான. காட் இஸ் டிவன். காட் இஸ் டிவன்னா புனிதமான. கடவுள் புனிதமானவர். கடவுள் புனிதமாக இருக்கிறார். கடவுள் காட் இஸ் டிவன். காட் இஸ் டிவன். காட் இஸ் டிவன் பர்சன். காட் புனிதமான மனித நபர். கடவுள் என்பவர் புனிதமான. காட் இஸ் டிவன் பர்சன். காட் இஸ் டிவன் பர்சன். உங்களுக்கு புரியுதுங்களா? தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து நகரும் பொழுது கண்டிப்பா நம்ம குறிப்பிட்ட இடத்துல நகர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம். கொஞ்சமா நகருவோம். கொஞ்சம் கொஞ்சமா நகர்றப்போ நம்ம அந்த அந்த இடத்த நான் குறிப்பிட்ட இடத்த அடைஞ்சிடலாம். நகராம இருக்கிறது நகர்றது எவ்வளோ பெஸ்ட் தானே. அதனால சின்ன 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 வார்த்தைகள், சின்ன சின்ன கிராமர்ஸ் இதே மாதிரி போவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.